பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் பொதுத் தேர்வுக்கு என்ன சொல்றோமோ அதை தான் we are going to follow. ஒரு காலத்துல தெரியும் நம்ம நம்முடைய ஐடி கார்டு நீங்க எடுத்துட்டு வரீங்க, ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க, அதை மறந்துட்டு வந்துடுவாங்க, அந்த பதஷ்டம் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்தந்த வகுப்புல பாடம் முடிஞ்சதுக்கு மட்டும் அந்த ஹால் டிக்கெட் அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த டென்ஷன் அந்த பிள்ளைங்க அதையும் மறந்துட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக. ஸோ இப்படி ஒவ்வொரு முறையும் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டோமோ உங்களுக்கே தெரியும். வருகின்ற கொஸ்டின்ஸ் பேப்பர் எவ்வளவு கண்காணிப்போடு இருக்க வேண்டும், அதுக்கு தனியாக ஒரு போலீஸ் ஒன்று போட வேண்டும், அந்த அறை எப்படி இருக்க வேண்டும் என்று முதற்கொண்டு கண்காணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் கண்காணிக்கக்கூடியவர்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்கள் தான் கண்காணிப்பு ஆபீசர்ஸாக வர வேண்டும். ஸ்குவாடு, ஃபிளைங் ஸ்குவாட் எப்படி இருக்கும், ஸ்டாண்டிங் ஸ்குவாட் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன அந்த SOPs ஃபாலோ பண்ணுமோ அதை தான் இந்த முறையும் செய்யணும். ஒவ்வொரு முறையும் அதுக்கான கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கார்கள். எனக்கு நம்ம நேற்று கூட நம்ம நிதி அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட எதிர்கட்சி சார்ந்த இது சார்ந்து கேட்கும்போது கூட சொன்னாங்க, நிதி நிலைமை என்றைக்கு சீரடைகிறது, அது சீரடையும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்காமல் செய்யக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிதி நிலையமே உங்களுக்கு தெரியும், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு தகுந்தாப்ப அது முடியும். இதுவரைக்கும் ஒரு 3 முறை நாங்கள் அழைத்து பேசினோம். உங்களுக்கே தெரியும். ஏன் கடந்த டிசம்பர் மாதம் 31 கூட என்னுடைய அறையில் இரவு 11:30 மணி வரைக்கும் கூட அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். தெரிந்தது அவருக்கும் தெரிகின்றது. அவர்கள் சொல்றது நாங்கள் உரிமையோடு கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட மட்டும்தான் எங்களால் கேட்க முடியும். எங்களுக்கும் நிதிநிலைமை புரிகிறது, புரியாமல் இல்லை. ஆனால் உரிமையோடு கேட்கக்கூடியது எங்களால் உங்களிடம் மட்டும்தான் கேட்க முடியும். எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் பல முறை எங்களை அழைத்தும் நீங்கள் பேசுகிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த உரிமையோடு உங்களிடம் கேட்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கேன். அந்த உரிமைக்கு என்றைக்குமே நாங்கள் மரியாதை கொடுப்போம். தேங்க்யூ.